ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் மிகவும் ஏழையாக வாழ்ந்தனர். அவர்களது வாழ்க்கை மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு ஆற்றல் இருந்தது, ஒரு மலையின் நிழலில் உள்ள பொன்னான மாங்காய் மரம். அந்த மரம் அதன் மாங்காய் பழங்களால் கிராமத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை வழங்கியது. ஆனால் அந்த மரம் ஒரு மந்திரம் கொண்டது. அது மட்டும் தான் அதில் உள்ள மாங்காய் பழங்களை உண்ணும் ஒருவருக்கே தங்கம் தரும். கிராமத்தில் உள்ள மக்கள் அந்த மரத்திற்கான மரியாதையை மிக்க மதித்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த மரம் மண்டியிட்டது. மரம் பேச ஆரம்பித்தது. நான் உங்களுக்காகவே இங்கு இருக்கிறேன், ஆனால் உங்கள் மனதில் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இதனால் கிராம மக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அவர்களுக்கு எவ்வாறு அன்பு காட்டுவது என்றால் அவர்கள் எதற்காகவும் போராட வேண்டியிருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பெண் லட்சுமி இருந்தாள். அவளுக்கு எப்போதும் மக்களின் நலன் குறித்து கவலை இருந்தது. அவளுடைய பெற்றோர்கள் ஏழ்மையானவர்கள், ஆனால் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ விரும்பினாள். ஒரு நாள் லட்சுமி மரத்திடம் சென்று, எனக்கு உன்னிடம் ஒரு கேள்வி உள்ளது. எங்களுக்கு தங்கம் தருவது எப்படி என்று கேட்டாள். மரம், உன் இதயத்தில் உள்ள அன்பை உணர வேண்டும். நீ உன் கிராமத்தினருக்காக எதை செய்ய வேண்டும் என்றது. லட்சுமி தனது கிராமத்தினருக்காக ஒரு திட்டம் உருவாக்கினாள். அவள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒன்றாக வேலை செய்யுமாறு கேட்டாள். அவர்கள் அனைவரும் இணைந்து கிராமத்தில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை வளர்க்கத் தொடங்கினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவினார்கள் மற்றும் அந்த மரத்தின் அருகில் உள்ள பூமி அவர்களின் உழைப்பால் வளம் பெற்றது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை பெற்றனர். மாங்காய் மரம் தன் மாங்காய் பழங்களை வழங்கத் தொடங்கியது. அவைகள் பொன்னானதாக மாறின, மேலும் கிராம மக்கள் சந்தோஷமாக வாழத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த மரத்திற்கு பொன்மொழிகள் கூறினர். இவ்வாறு லட்சுமியின் அன்பும் கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் கைகோர்த்தும் அந்த மலையின் நிழலில் உள்ள பொன்னான மரத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் வளம் இருந்தது மற்றும் அவர்கள் அந்த மரத்தை என்றும் பாதுகாத்தார்கள்.